ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத உயர்வு. சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. இமாச்சல பிரதேசம், மேற்கு ராஜஸ்தான், குஜராத்தின் சில பகுதிகளுக்கு திடீர் வெள்ள அபாய எச்சரிக்கை. மகாராஷ்டிரா, பஞ்சாபில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் 24 மணி நேரத்தில் 369% கூடுதல் மழை பதிவு. பல இடங்களில் நிலச்சரிவு, மண்ணில் புதைந்தவர்களை தேடும் பணி தீவிரம். தொடர் கனமழையால் தத்தளிக்கும் வட மாநிலங்கள். கங்கை, சரையு, பியாஸ் நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் வெள்ளம். தெலங்கானாவில் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகனமழை பதிவு. சேதமடைந்த சாலைகளால் மட்டும் அரசுக்கு 374 கோடி ரூபாய் இழப்பு. பஞ்சாபில் 1 மாதத்துக்கு முன்பே நிரம்பிய அணைகள். கட்டுக்கடங்காமல் ஓடும் வெள்ளத்தால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் மக்கள். வரலாறு காணாத மழையில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான். உடைமைகளை இழந்து தவிக்கும் லாகூர் மக்கள். கனமழை பெருவெள்ளத்தால் இடிந்து போய் நிற்கும் இமாச்சல பிரதேசம். மாநிலம் முழுவதும் 11 மாவட்டங்களில் 536 சாலைகள் மூடல். ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் மேக வெடிப்பு. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 4ஆம் தேதி வரை மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜப்பான் பிரதமர் இஷிபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி புல்லட் ரயிலில் பயணம். ஜப்பானில் பயிற்சி மேற்கொள்ளும் இந்திய லோகோ பைலட்டுகளுடன் கலந்துரையாடல். ஓய்வு பெறும் நாளில் அரசு பணியாளர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யும் நடைமுறையை தவிர்க்க அரசாணை. அடிப்படை விதிகளில் திருத்தம் கொண்டு வந்தது தமிழக அரசு. தமிழகத்திற்கு பெரும் முதலீடுகளை ஈர்க்கவே வெளிநாட்டு பயணம். ஜெர்மன், இங்கிலாந்து பயணத்திற்கு முன்பு முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி. அனைத்து கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி திமுகவே வெல்லும். புதிய வாக்காளர்கள் திமுகவின் பக்கமே நிற்பதாகவும் முதல்வர் நம்பிக்கை. எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. புதிய கட்சிகள் வருதோ வரவில்லையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை.
ஒன்றுபட்ட அதிமுகவுடன் அனைவரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென சசிகலா மீண்டும் விருப்பம். சென்னையில் சளி, வறட்டு, இருமலுடன் வேகமாக பரவும் காய்ச்சல். பாதிப்புடன் மருத்துவமனைகளில் குவியும் மக்கள். இந்திய பங்குச்சந்தைகளில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள முதலீட்டாளர்கள். 3 நாட்களில் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 11,21,000 கோடி ரூபாய் சரிந்தது. காசாவில் ஏற்பட்டுள்ள கடுமையான உணவு பஞ்சம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயரும் அபாயம் உள்ளதாகவும் ஐநா வேதனை. இரண்டாயிரத்து 24-25 ஆண்டுக்கு நிதியாண்டுக்கான டிவிடெண்டாக 7,324 கோடியே 34 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ள LIC. மொத்த சொத்து மதிப்பு 56,23,000 கோடி ரூபாயாக உள்ளதாகவும் விளக்கம். திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்தில் 2வது நாளாக உண்ணாவிரதம். தமிழக மாணவர்களுக்கான கல்வித் தொகையை மத்திய அரசு விடுவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் கவிழ்ந்த டேங்கர் லாரி. கிரேன் மூலம் லாரியை மீட்டு போக்குவரத்தை சீர் செய்யும் காவலர்கள். இந்தோனேஷியாவில் காவல்துறை சீர்திருத்தம். MP-க்களின் ஊதிய உயர்வுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர் காவல்துறை வாகனம் மோதி உயிரிழந்ததால் வெடித்த வன்முறை. சீன விண்வெளி வீரர்கள் எடுத்துள்ள விண்வெளி காட்சிகளுடன் உருவாகியுள்ள ஷென்ஷோ 13 திரைப்படம். உண்மை காட்சிகளுடன் உருவாகியுள்ள முதல் விண்வெளி திரைப்படத்தின் பிரிவியூ காட்சிக்கு வரவேற்பு. மகாராஷ்டிராவில் மீண்டும் வெடித்த மராத்தா இடஒதுக்கீடு போராட்டம். மும்பையில் திரண்ட போராட்டக்காரர்களால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலம். மேலதாளம் முழங்க எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்ட சிலைகள். நாகை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கோலாகலம். கொடியேற்றத்தை காண குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள். கோவை அருகே கிராமத்துக்குள் புகுந்த காட்டு யானையால் மக்கள் அச்சம். யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறை தீவிரம். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் சாத்விக் ஷிராக் இணை அபாரம். காலிறுதிப் போட்டியில் மலேசிய இணையை வீழ்த்தி பதக்கத்தை உறுதி செய்தது. (2030) காமன்வெல்த் போட்டியை நடத்த இந்தியா விருப்பம். லண்டன் காமன்வெல்த் அலுவலகத்தில் விண்ணப்பம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்.
3 கட்ட தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த நிலையில் முக்கிய ஆலோசனை. ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.